மக்களே, பின்னாடி ஒரு லைன் எழுதியிருக்கேன்ல, பார்த்தா தெரியுதுல, why group 4? ஏன் எல்லா எக்ஸாமும் இருக்கிறப்ப group 1 இருக்கு, group 2 இருக்கு, 2A இருக்கு, 5 இருக்கு, 5A இருக்கு, அறநிலைத்துறை இருக்கு, டெக்னிக்கல் இருக்கு, நான் டெக்னிக்கல் இருக்கு, இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கிறப்ப ஏன் இந்த group 4 மேல மட்டும் இவ்வளோ மோகம் அப்படின்றது, ஏன் அவங்க மட்டும் ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஸ்டாராகவே இருக்காங்க group 4 எக்ஸாம் மட்டும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் டிஎன்பிசிக்கு இப்போ தாங்க அடி எடுத்து வைக்கிறேன். இது ஒரு கலவர பூமிலாம் சொல்கிறாங்களே, எப்படி படிக்கிறது, group 4னா என்ன, அது group 2னா என்ன, அது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே நான் முடிச்சிடுறேன். ஒரு 20 to 25 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன். என்னன்றதை தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த group 2, இந்த 2A 4 1 அப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதணும். ஓகே, இதெல்லாம் இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிசின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. TNPSC அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, அவங்க இருக்கிற எல்லா துறைகள்ல இருந்தும் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இந்தந்த துறையில இவ்வளவு வேகன்சிலாம் இருக்குப்பா, இதுக்கு இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல group 4க்கு கீழே என்னென்னலாம் கேடர்ல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த JA ஜூனியர் அசிஸ்டன்ஸ், அதே மாதிரி VAO அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமும் இந்த group 4க்கு கீழே தான் நடக்கும். அதுல தனியாவே வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நீங்க டைபிஸ்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டெனோ, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே எதுக்கு கீழே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா group 4க்கு கீழே கண்டக்ட் ஆகிற எக்ஸாம். முக்கியமா இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, group 1க்கு நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் group 2 2Aக்கும் நீங்க முடிச்சிருக்கணும். பட் ஆனால் நீங்க group 4க்கு நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. தாராளமா நீங்க என்ன செய்யலாம், group 4 எழுதலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்க என்னதுங்க, 10th பாஸ் ஆயிருந்தா போதும். SSLC அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான். இந்த 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்க தாராளமா நீங்க group 4 எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இந்த group 4 எக்ஸாம் சொல்றோம்ல, இது என்னது ஆன்லைன்ல வருமா ஆஃப்லைன்ல வருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்லைன்ல தான் நீங்க எழுத போறீங்க. அப்ப மோட் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஆஃப்லைன் தான். ஓகே, ஆஃப்லைன்னு சொல்லிட்டீங்க மேம். அப்ப எத்தனை எக்ஸாம்ஸ் நாங்க எழுதணும், இந்த group 1 group 2 2A அதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். group 1லலாம் எத்தனை, ஒரு 3-4 பேப்பர் போய்கிட்டே இருக்கும். அது வேற கேட்டகரி, அந்த வீடியோ நம்ம தனியாவே பார்த்தலாம். இப்போதைக்கு நம்ம group 4 மட்டும் பார்க்கலாம், எதனால இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, group 2 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கும். நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், அதுக்கடுத்து தான் நீங்க மெயின்ஸ் போகணும். மெயின்ஸ்லையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும், நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கும். ஓகேவா, இதுதான் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். நீங்க 2க்கு எழுதுவீங்க, 2Aக்கு வந்து CBT டைப்ல இப்போ எழுதலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த group 4 பொறுத்தவரைக்கு நீங்க என்னதான் பண்ண போறீங்க, ஒரே ஒரு வாட்டி தான் எழுத போறீங்க. அப்ப சிங்கிள் ஒரே பேப்பர் தான், ஒரே பேப்பர் தான். சோ இந்த ஒரே பேப்பருக்காக என்னதுங்க, பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இதுக்கு போட்டி போடுவாங்க. இப்ப நோட்டிபிகேஷன் வந்தனையும் ஒரு 10 to 15 லட்சம், இப்ப லாஸ்ட் வந்து நடந்ததுல கூட தெரியும், ஒரு 15 லட்சம் வந்து என்ன செய்வாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்க. இந்த 15 லட்சம் பேருமே படிச்சவங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, பேருக்கு நிறைய அப்ளை பண்றவங்களும் இருக்காங்க. முக்கியமா யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1 லட்சம் பேர், 1 lakh மெம்பர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, உண்மையிலே படிச்சிருப்பாங்க. அப்போ உங்களுடைய போட்டி வந்து அவங்களுக்குள்ளதான் இருக்கும்போது 1 லட்சம் பேருக்குள்ள நீங்க போட்டி போட போறீங்க அப்படின்றத மைண்ட் செட் இப்பயே வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த group 4 பொறுத்த வரைக்கும் வேகன்சி எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, group 1லனா ஒரு மினிமம் என்னதுங்க, மேக்ஸிமமே ஒரு 100 வேகன்சிஸ் வரதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி group 2 2Aலையும் என்னதுங்க
ஒரு 5000 வேகன்சி வரதே பெரிய விஷயம். ஆனா இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் என்னதுங்க, ஒரு 10,000 வேகன்சி. இப்போ ஏன் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6000 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, இப்போ என்னதுங்க ஒரு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 8000 வேகன்சி கொடுத்துருக்காங்களா. ஸோ பல்க் வேகன்சி எங்க தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 4ல தான் இருக்க போகுது. அப்போ இதுக்கான சேலரி எனக்கு எவ்வளோ மேம் கிடைக்கும், குரூப் 4 சொல்றீங்களே, எனக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வேணும்ல, வேலைக்கு பார்த்தா சம்பளம் வேணும்ல, அப்ப அதுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க கையில 20,000 20K வந்து இருக்கிற மாதிரி தான் சேலரி பேக்கேஜ் வந்து இருக்கும். நீங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், அதுக்கு அடுத்து சிலபஸ் என்ன நீங்க படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம டீடைலா இந்த வீடியோல குரூப் 4ல என்ன சிலபஸ், நீங்க என்ன படிச்சா எவ்வளவு மார்க் எடுத்தா நீங்க போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஎன்பிசின்றவங்க தான் குரூப் 4 கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டிஎன்பிசி யாருன்றதா சொல்லியிருக்கேன். என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் வந்து குரூப் 4க்கு கீழே வருதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருந்தா போதுமானதுன்றதா சொல்லியிருக்கேன். மோட் ஆஃப் எக்ஸாம் எங்கே தான் இருக்க போது, ஆஃப்லைனில் தான் இருக்க போது. இது ஒரு ஒரே பேப்பர் தான். அந்த ஒரு பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆஃபீஸர் சீட்டில் போய் உட்காந்துடலாம். அதுக்கான சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டேன். எதனால இந்த குரூப் 4க்கு மட்டும் இவ்வளோ இதுன்னு பார்த்தோம்னா, வேக்கன்சி நிறைய வரது எங்காவது குரூப் 4ல தான் வரும். குரூப் 2 2A 1 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து எங்க தான் சொல்லுவாங்க, குரூப் 4ல தான் சொல்லுவாங்க. இதுல பிஎஸ்டிஎம்னு ஒரு கேடர் இருக்கு. நீங்க என்னதுங்க தமிழ் வழியில நீங்க பயின்று வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சு உங்களுக்கு முன்னுரிமையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி டைப்பிஸ்டும் இருக்கு. டைப்பிஸ்ட்ல ஷார்ட் ஹேண்ட், லோயர் ஹேண்ட், அப்பர் ஹேண்ட்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக அந்த டைப்பிஸ்ட்லையும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க நோட்டிபிகேஷன் இது பண்றப்பயே என்ன செஞ்சிடணும், அப்லோட் பண்ணிடணும். முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் நீங்க என்ன படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸுக்கு எக்ஸாம் இருக்கும், எத்தனை மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தலாம். ஓகே, மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுங்க 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 300 மார்க்ஸ் வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன மேம் சிலபஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 கேடராக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ், பொது தமிழ், நெக்ஸ்ட்டு ஆப்டி மேக்ஸு, லாஸ்ட்டு ஜிஎஸ் அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றத சொல்லுவோம். இதுல தமிழ்ல மொத்தம் எவ்வளவு மார்க் அவங்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 100 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க தமிழ்ல. அதே மாதிரி ஆப்டில எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 25 மார்க். அதே மாதிரி ஜிஎஸ்க்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 75 மார்க். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எத்தனை கொஸ்டின்ஸ் நமக்கு வரப்போகுது, 200 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இந்த தமிழ்ல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா 6th இருந்து 6th to இப்போ 12th இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. அதே மாதிரி 6th இருந்து 10th வரைக்கும், முக்கியமா குரூப் 4க்கு 6th இருந்து 10th வரைக்கும் ஓல்டு புக்குன்னு இருக்கு, பழைய புத்தகம், அதையும் படிச்சாகணும். ஏன்னா இப்ப அதுல இருந்தும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஓல்டு புக் 11th 12th தேவையில்லையா மேம்னு கேட்டீங்கன்னா அதுவும் பார்க்கணும். 11th and 12th சிலபஸ்ல என்ன கவர் ஆயிருக்கோ அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுல இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வருது. கம்பராமாயணம் இருக்கா, சிலப்பதிகாரம் இருக்கா, ஐங்குறு நூறு இருக்கா, அது இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அது போக இந்த ஸ்கூல் புக்ல சிறப்பு தமிழ் அப்படின்றது இருக்கும், அதுல இருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 100க்கு நீங்க எவ்வளவு பிளஸ் எடுத்தா நீங்க ஒரு சேஃபர் சைட்ல இருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 100க்கு ஒரு 95 பிளஸ் நீங்க எடுத்து ஆகணும். எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சேஃபர் சைட்ல போயிருவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஆப்டியும் அதே மாதிரி தான், ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கில் 6ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதுங்க, மேக்ஸும்
ஸ்கூல் புக்கில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் பார்த்தா போதுமானது. அது போக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே மேக்ஸ் ஈஸியாக இது பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு நீங்கள் ஒரு 22 இல்லை 23 ப்ளஸ் ஆச்சு எடுத்துருக்கணும். ஓகேவா? இல்லை 22 ப்ளஸ் ஆச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபர் சைடாக நம்ம கருதலாம். அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 6ல் இருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ். எந்த ஸ்கூல் புக் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் சமூக அறிவியல் இருக்குல்ல, சோஷியல் அண்ட் சயின்ஸ், இந்த ஸ்கூல் புக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. எக்கனாமிக்ஸ் மட்டும் இந்த 11th and 12th எக்கனாமிக்ஸில் ஒரு 7 லெசன் இருக்கும். அந்த ஒரு 7 லெசனை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. மொத்தமே 11th 12th 10th வரைக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு இருக்காது. 11th 12th ஒரு 7 லெசன் இருக்கும். 11th ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 லெசன் இருக்கும். அதே மாதிரி 12th ஒரு லெசன்ஸ் இருக்கும். அதை மொத்தம் அந்த 7 லெசனை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போதுமானது. எக்கனாமிக்ஸை நீங்கள் பார்த்துடலாம். ஜியாகிரஃபியை நீங்கள் பொறுத்த வரைக்கும் 10th ஜியாகிரஃபி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் படிக்க வேண்டியது 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ்லேயும் சோஷியல் அது போக சயின்ஸை நீங்கள் படிக்கணும். பாலிட்டி, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிட்டி அப்படின்றது என்னதுங்க, இந்த நம்ம 10th வரைக்கும் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் பாலிட்டி அப்படின்றது மேஜர் ரோல் வந்து நம்மளோட டிஎன்பிசி சைடு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாலிட்டியில் 11th 12th பாலிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்திய நேஷனல் மூமெண்ட் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஐஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 11th 12th இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 11th 12th நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆச்சு என்னதுங்க 10th வரைக்கும் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ காம்படிஷன் ரொம்ப கூடினால 11th 12th இருந்தும் நமக்கு எடுக்க தான் செய்கிறாங்க. நம்மளுடைய சிலபஸும் 11th 12th கவர் ஆகிறதுனால நீங்கள் அதையும் படிச்சு தான் ஆகணும். இது எல்லாத்தையுமே படிக்கணும். அப்போ 75க்கு நான் எவ்வளோ மார்க் நான் எடுக்கணும் மேம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 40+ நீங்கள் எடுத்துட்டீங்கனாங்களே என்னதுங்க நீங்கள் ஒரு சேஃபர் சைட். அங்கே ஒரு 95+, இங்கே ஒரு 22, இங்கே ஒரு 40 அப்படின்னாலே நீங்கள் என்னதுங்க ஒரு 170 கிட்ட நீங்கள் வந்துடுவீங்க. 170+ம் நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிஏ. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நமக்கு கன்ஃபார்மாக கொஸ்டின்ஸ் என்னதுங்க வரும் நமக்கு. ஏன்னா எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக நமக்கு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 9 டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர், டெய்லி அப்டேட், தமிழ்நாட்டு அப்டேட் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்து வச்சுட்டீங்க பிகனர்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கலவர பூமியில் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் படிக்க வேண்டியது 6ஆப்லேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற புக்ஸ் மட்டும்தான், ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எத்தனை மணி நேரம் எக்ஸாம், எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க, மொத்தம் எத்தனை மார்க் அதுக்கு கொடுத்துருப்பாங்க, தமிழில் என்னென்னலாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணணும், ஆப்டியில் நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணணும், ஜிஎஸ்ல நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணணும், மொத்தம் எவ்வளோ மார்க்ஸ் அவங்க வந்து பிரித்து கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸில் முக்கியமாக நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. முக்கியமாக ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 10th புக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது போக இந்த பாக்ஸ் கண்டென்ட்னு சொல்லுவோம் நாங்கள், டிட் யூ நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது 11th 12th இருக்க பாக்ஸ் கண்டென்ட்டையும் நம்ம பார்க்கணும். 10th வரைக்கும் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்டையும் பார்க்கணும். ஏன்னா அந்த இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் குரூப் 4. எதனால குரூப் 4க்கு இவ்வளோ இதுன்னு பார்த்தோம்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் வேக்கன்சி ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறனால என்னதுங்க நிறைய பேர் குரூப் 4க்கு போட்டி போடுவாங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ யாரெல்லாம் குரூப் 4க்கு நான் இனிமேல் தயாராகலான்னு இருக்கேன் மேம், ஆனால் படிக்கிறதா வேண்டாமான்னு தான் தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ மார்க்ஸ், என்ன பேட்டர்னில் கேட்பாங்க, என்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு எக்ஸாம் எடுத்து அதில் நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றத பார்த்தலாம். இது இப்போ நீங்கள் பிகினர்ஸ் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை.